நீங்க வெஜிடேரியனா? அப்ப நீங்களும் ஆம்லெட் சாப்பிடலாம். எப்படிப்பான்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் நம்ம வாசனா வெஜ் ஆம்லெட் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மிக்ஸ்ல நீங்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு, அந்த மிக்ஸ நீங்க ஒரு பேனை ஹீட் பண்ணி அதுல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, கொஞ்சம் டேஸ்டிக்கு கொத்தமல்லி, பெப்பர்லாம் ஆட் பண்ணி எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு புரட்டு, அப்படி ஒரு புரட்டு புரட்டதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்லெட் ரெடிங்க. இதே மிக்ஸை வச்சு நீங்க இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணலாம். அதுதான் வெஜ் குழி ஆம்லெட். ஸோ ஒரு குழிக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி எண்ணெய் விட்டு எல்லா குழிலையும் இந்த மாவை கொஞ்சம் ஃபில் பண்ணி ஃபினிஷிங்ல எண்ணெய் ஊத்துனீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதோட ஆப்போசிட் சைட், அதாவது அதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் குழி ஆம்லெட் ரெடி. அண்ட் இதை செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு விடவே மாட்டாங்க. ஸோ அவங்க எப்பெல்லாம் ஸ்நாக் கேட்குறாங்களோ தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். இந்த வெஜ் குழி ஆம்லேட்டை நீங்க பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அண்ட் டின்னராகவும் சாப்பிடலாம். அண்ட் செம்ம ஸ்பாஞ்சியா இருக்கும் அண்ட் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அண்ட் இதே மிக்ஸை வச்சு நீங்க வெஜ் எக் புர்ஜியும் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் விட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கி விட்டு அதோட இந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கிளறுன்னு கிளறி விட்டு ஃபினிஷிங்ல கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் எக் புர்ஜி ரெடிங்க. அண்ட் இதை நீங்க சைடிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸை வச்சு 3 ஐட்டம் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போவே கடைக்கு போய் டக்குன்னு வாங்குங்க நம்ம வாசனாவோட வெஜ் ஆம்லெட் மிக்ஸை.